ஏன் சிலர் ஒரு தோல்விக்கு பிறகு உடனே நம்பிக்கையை இழக்கிறார்கள்? அதே நேரத்தில் சிலர் 10 தோல்விகள் வந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கிறார்கள். வித்தியாசம் திறமையில் இல்லை, அவர்கள் தோல்வியை பார்க்கும் விதத்தில்தான். பலர் நினைப்பது நம்பிக்கை உடைவதற்கு காரணம் தோல்வி என்று. ஆனால் உண்மை வேறு. பெரும்பாலான நேரங்களில் ஒரு தோல்வி நம்மை உடைப்பதில்லை. இதுதான் கடைசி வாய்ப்பு என்ற எண்ணம்தான் நம்மை உடைக்கிறது. ஒரு தேர்வில் தோற்றுவிட்டால் வாழ்க்கையே முடிந்துவிட்டது போல, ஒரு வாய்ப்பு தவறிவிட்டால் இனி வாய்ப்பே வராது போல தோன்றும். உளவியலில் இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. மனித மனம் தற்போதைய உணர்வை எதிர்காலத்தின் உண்மையாக மாற்றி பார்க்கும். இன்று வலி இருந்தால் நாளையும் வலி இருக்கும் என்று நினைக்கும். இன்று தோல்வி வந்தால் இனிமேலும் தோல்விதான் வரும் என்று நம்ப ஆரம்பிக்கும். ஆனால் இது உண்மை இல்லை. இது மனதின் பாதுகாப்பு முறை. அது மோசமானதை முன்கூட்டியே எதிர்பார்த்து நம்மை காப்பாற்ற முயற்சிக்கிறது. அதனால்தான் ஒரு கதவு மூடும்போது முழு பாதையும் மூடப்பட்டு விட்டதாக தோன்றுகிறது. ஆனால் வாழ்க்கை அப்படி வேலை செய்யாது. நாம் பார்க்காத பாதைகள் பெரும்பாலும் நாம் நடக்க ஆரம்பித்த பிறகுதான் தெரியும். நினைவில் வை, நம்பிக்கை என்பது எல்லாம் சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கை அல்ல, இன்னும் ஒரு அடி எடுத்து வைக்க முடியும் என்ற நம்பிக்கை. இருள் வந்ததாலே விடியில் மறைத்து விடாது. சில நேரம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் சில கேள்விகளுக்கு பதில் புத்தகங்களில் கிடைக்காது, மனித மனதில்தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட பயணங்களுக்கு டீப் பாயிண்ட் தமிழை பின்தொடருங்கள்.